ஓம் சாந்தி. 14/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். நம்ம எல்லாம் இறை மாணவர்கள் பகவானுடைய மகா வாக்கியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். சிவ பகவானே பிரம்மா உடல்ல அவதரித்து அவரது நெற்றி பூர்வத்துல பிரவேசமாகி நமக்கு இந்த ஞான முரளியை சொல்றாரு. அவரே இறைவனே ஆசானாகி நமக்கு படிப்பிக்க வந்திருக்காரு. நம்ம கவனமா இந்த முரளியை கேட்கலாம். இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆகுங்கள், நான் ஆத்மா ஆவேன், சரீரம் அல்ல. இதுதான் முதல் பாடமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாடமே இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இறைவனே நமக்கு சொல்லி கொடுக்கறது, குழந்தைகளே இந்த தேகம்னு நினைச்சுக்கிட்டீங்க, அந்த தேகம் நீங்க கிடையாது, நீங்க ஆத்மா அபிமானி ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சரீரம் கிடையாது, நம்ம ஆத்மான்றது தான் முதல் பாடம் சொல்லி பாபா சொல்றாரு. இதே பாடத்தை அனைவருக்கும் நல்ல முறையில் கற்பியுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆத்மா பாடத்தை எல்லாருக்கும் நல்ல முறையில புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: ஞானம் கூறுவதற்கான முறை என்ன? எந்த விதியுடன் ஞானம் கூற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் சொல்றதுக்கு என்ன ஒரு முறை இருக்கு, எந்த விதியோட ஞானம் சொல்லணும்னு சொல்லி பாபா கேக்குறாரு. பதில் பாபா சொல்றாரு, ஞானத்தின் விஷயங்களை மிகவும் சந்தோஷமாக கூறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் சொல்லும் போது குஷி குஷியா சொல்லுங்க, வேண்டா வெறுப்புடன் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. வேண்டா வெறுப்புடன் அல்ல, நீங்கள் உங்களுக்குள் அமர்ந்து ஞான விவாதம் செய்யுங்கள். நீங்க உங்களுக்குள்ளாரையே எல்லாரும் உட்காந்து ஞானத்தை விவாதம் பண்ணுங்க, ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நல்ல ஞானம் பாபா சொல்றாருல, ஒரு பாயிண்டா இது எதனால பாபா சொல்றாரு அப்படின்னா நல்லா சிந்தனை பண்ணுங்க, உங்களுக்குள்ளாரே விவாதம் பண்ணுங்க சொல்றாரு. பின்னர் அனைவருக்கும் கூறுங்கள், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பின் ஆத்மாவிற்கு கூறினீர்கள் என்றால் கேட்பவர்களுக்கும் குஷி ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க உங்களுக்குள்ளார விவாதம் பண்ணி ஞானத்தை சிந்தனை பண்ணி எல்லாருக்கும் சொல்லுங்க. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆத்மாவுக்கு சொன்னீங்கன்னா கேட்பவர்களுக்கு குஷி வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம அந்த ஆத்மா உணர்வுல சொல்லும் போதுதான் அது அவங்களுக்கு பதியும்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானி அல்லது தேகி அபிமானியாகி அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றாரு, இங்கேயும் தன்னை தேகம்னு நினைச்சுக்காதீங்க, ஆத்மா அபிமானி நிலையில உட்கார்ந்து அமர்ந்து கேட்டீங்கன்னா தான் அந்த முரளி குஷி குஷியா இருக்குன்றாரு. ஏனெனில் ஆத்மாவிற்கு தான் நல்லது அல்லது தீய சம்ஸ்காரங்கள் நிரப்பப்படுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவுக்கு தான் நல்ல தீய சம்ஸ்காரங்கள்லாம் சொல்றாங்கல்ல, பாவாத்மா புண்ணியாத்மான்னு. பாவ பரமாத்மா புண்ணிய பரமாத்மா சொல்ல மாட்டாங்க. பாவாத்மா புண்ணியாத்மானா அந்த ஆத்மாலதான் பாவம் புண்ணியம் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. அப்ப நல்லது அல்லது தீய சம்ஸ்காரங்கள்லாம் ஆத்மாவிலதான் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாரு, அந்த உடம்புல கிடையாது. பாவ சரீரம் புண்ணிய சரீரம் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, எல்லாவற்றின் பிரபாவம் ஆத்மா மீதுதான் ஏற்படுகிறது சொல்லி சொல்றாரு. நம்ம செய்யற காரியத்தினுடைய புண்ணிய பாவம் இந்த பிரபாவம் எதுல ஏற்படுது, ஆத்மாலதான் ஏற்படுது. அதனாலதான் அது அந்த சரீரத்தை விட்டு போனாலும் அடுத்த சரீரம் எடுத்து நடிக்கும் போது அந்த கர்ம பலன் பிறவி பலன் சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த பிறவி எடுத்து எடுத்து அது அனுபவிக்குது. அதான் பாபா சொல்றாரு. அதனாலதான் அந்த ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க பாவாத்மா புண்ணியாத்மான்லாம். அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குன்னா நம்ம பழைய ஜென்மத்துல நம்ம பண்ணதுதான் அதனுடைய பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். பாபா சொல்றாரு, ஆத்மா தான் பதித்தமானது என்று கூறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப ஆத்மா தான் உங்களுக்கு தூய்மையற்றதா ஆகுது, சரீரம் கிடையாது. பதித்த ஆத்மா என்றுதான் கூறப்படுகிறது. பாவ ஆத்மா தூய்மையற்ற ஆத்மான்னு தான் சொல்லப்படுகிறது. எனவே அவசியம் ஜீவாத்மாவாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவசியம் உடல்ல இருந்துதான் அந்த ஆத்மா தப்பு பண்ணியிருக்கும். அதனாலதான் பதித்த ஆத்மான்னு சொல்றாங்க, ஜீவ ஆத்மாவாக தான் இருக்கும் சொல்றாரு. ஆத்மா சரீரத்தின் கூட தான் இருக்கும். ஆத்மா எப்பயுமே சரீரத்தோட தான் இருக்கும். சரீரத்தோட இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. தனியா இருந்தா நம்மளால பார்க்க முடியாது, அது பேயின்னு சொல்லுவாங்க இல்லையா. சாதாரண சூட்சும உடல்ல இருந்தா அது பேய் உடல், அது கண்ணுக்கு தெரியாது. ஆத்மா சரீரத்துல கூட தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. முதலாவதான விஷயமே ஆத்மா ஆகி அமருங்கள் என்று கூறுகிறார். பாபா இப்ப சொல்றாரு, நீங்க சரீரத்துலதான் இருக்கிறீங்க குழந்தைகளே, இந்த சரீரத்துல இருந்து நான் ஆத்மான்னு உணர்ந்து உட்கார்ந்து கேளுங்க முரளியன்னு சொல்றாரு. தான் சரீரம் அல்ல, நம்ம இந்த சரீரம் அல்ல, ஆத்மான்னு உணர்ந்து அமருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா தான் இந்த உறுப்புகளை இயக்குகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, இந்த உடல்ல இருக்கிற அந்த கண்ணு காது மூக்கு வாய் மனசு புத்தி எல்லாம் கூட ஆத்மா தான் இயக்குது சொல்லி சொல்றாரு. ஆனா மனம் போன போக்குல போனதுனால இப்ப ஆத்மா அடிமையாயிடுச்சு இந்த உறுப்புகளுக்கெல்லாம். அந்த கண்ணு காது மூக்கெல்லாம் அது சொல்றதே இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. வாய் அதோடைய வசமாயிட்டோம். அப்ப ஆத்மா இப்ப அடிமையாயிடுச்சு. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று உணர்வதால் பரமாத்மா நினைவிற்கு வருவார் சொல்லி சொல்றாரு.
இப்ப நீங்க அடிக்கடி நான் இந்த உடல் இல்ல, நான் ஆத்மா அப்படின்னு உணரும் போது தான் உங்களுக்கு பரமாத்மாவே நினைவுக்கு வருவாருன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மா தான். நம்ம கஷ்ட நேரத்துல அவரை தான் நினைக்கிறோம், கடவுளை தான் நினைக்கிறோம். அப்ப ஆத்மான்னு உணரும் போது தான் பரமாத்மாவை நினைக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேகம் நினைவிற்கு வந்தால் தேகத்தின் தந்தை நினைவிற்கு வருவார் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை நம்ம தேகத்தை நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய தேக உறவினர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா? நம்ம அப்பா, தேகத்தினுடைய அப்பா ஞாபகத்து வருவாரு, அம்மா ஞாபகத்து வருவாங்க. அப்ப தேகம்னு நினைச்சிட்டு இருந்தாலே இங்க சரீரத்தினுடைய உறவினர்கள் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே ஆத்ம அபிமானி ஆகுங்கள் சொல்லி பாபா நமக்கு சொல்றாரு. இப்போ தந்தை படிப்பிக்கிறார், இது முதல் பாடமாகும். இப்ப கடவுளே நமக்கு பாடம் எடுக்கிறார் ஆசிரியராகி. இது உங்களுடைய முதல் பாடம் சொல்றாரு. முதல் பாடமும் இதான், கடைசி பாடமும் இதான். இதுல பாஸ் ஆகுறவங்க தான் அங்க போய் பதவி அடைய போறாங்க சொர்க்கத்துல. அப்ப ஆத்மான்னு யார் நல்லா உணர்ந்து பரமாத்மாவோட நினைவுல இருக்கிறாங்களோ அவங்கதான் பாஸ் ஆவாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு இதுதான் முதல் பாடம் குழந்தைகளே சொல்லி சொல்றாரு. ஆத்மா வாங்கிய நீங்கள் அவினாஷி ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நீங்க உங்களுக்கு அழிவே கிடையாது, அவினாஷி. நீங்க உங்களை யாராலையும் அழிக்க முடியாது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது நெருப்பாலேயோ இல்ல கத்தியாலேயோ எதாலையுமே நம்ம ஆத்மாவை அழிக்க முடியாது. சரீரம்னா அழிச்சிடலாம், சரீரம் அழியக்கூடியதாகும். சரீரம் நம்ம எதனாலையும் அழிஞ்சு போயிடும். ஆனா ஆத்மா அழியாதுன்னு சொல்லி சொல்றாரு. நான் ஆத்மா ஆவேன் என்ற இந்த முதல் வார்த்தையை நினைவு செய்யவில்லை என்றால் அரைக்குறையாக இருந்து விடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. குழந்தைகளே, நான் ஆத்மான்ற அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலன்னா அரைக்குறையாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிருவீங்கன்னு சொல்றாரு. நான் ஆத்மா ஆவேன், சரீரம் அல்ல என்ற இந்த வார்த்தையை இச்சமயம் தந்தை படிப்பிக்கிறார் சொல்லி சொல்றாரு. இதற்கு முன்பு யாருமே கற்பித்திருக்கவில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கயோ சத்சங்கம் போயிருக்கோம், ஸ்கூலுக்கு போயிருக்கோம். யாராவது நீங்க ஆத்மா இந்த உடம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லை இல்லையா? தந்தை வந்திருப்பதே ஆத்மா அபிமானியாக ஆக்கி ஞானம் அளிப்பதற்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஹே ஆத்மா, பதீதமாக உள்ளாய் என்ற முதல் ஞானமே அளிக்கிறார். இப்ப நமக்கு பாபா வந்தவனே என்ன சொல்றாரு? நீ ஆத்மான்னு சொல்றாரு. ஆத்மாக்களே, நீங்க இப்ப தூய்மையற்று இருக்கிறீங்கன்ற ஞானத்தையே இப்ப நமக்கு கொடுக்குறாரு. இது வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம தூய்மையற்று போயிருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி பாவ ஆத்மாவா இருக்கிறோன்றதே நமக்கு தெரியாம போச்சு. பாபா சொல்லும் போதுதான் தெரியுது. நம்ம கோவப்படுறதெல்லாம் கூட தப்பு, காமம் தப்பு, எல்லாம் 5 விகாரத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோன்றது இப்பதான் தெரியுது இல்லையா? நம்ம தூய்மையற்று போயிருக்கிறோன்றதை இப்பதான் தெரியுது. அதை பாபா சொல்றாரு. ஏனெனில் இதுவோ பழைய உலகமாகும். ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னா இது பழைய உலகம். கண்காட்சியில் கூட குழந்தைகளாகிய நீங்கள் அநேகருக்கு புரிய வைக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம மத்தவங்களுக்கு புரிய வைக்கலான்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு பாபா. கேள்விகள் எல்லாம் எழுப்புகிறார்கள் என்றால் பகலில் ஓய்வு நேரம் கிடைக்கும் போது தங்களுக்குள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம போய் ஞானத்தை சொல்லும் போது எல்லாம் ஒன்னும் கிராஸ் கேள்வியா கேட்கறாங்க இல்லையா? எடுத்த உடனே ஞானத்தை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா போங்க, இப்படி எல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் மட்டும் ஓகேவா அப்படி இப்படின்னு ஏதோ கேட்பாங்க இல்லையா? அப்ப அந்த கேள்வி எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்கன்றாரு. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதெல்லாம் குறிச்சு வச்சுட்டு பகல்ல ஓய்வு நேரம் இருக்கும்போது உங்களுக்குள்ளார சிந்திச்சுக்கோங்க. இல்ல நிறைய பிகே சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நான் எங்க வீட்டுல போய் சொன்னேன், இப்படி எல்லாம் என்ன கேட்கறாங்க, இதுக்கு என்ன பதில்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து சிந்திச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. சமாச்சாரம் கேட்க வேண்டும். யார் என்னென்ன கேள்விகள் கேட்டார்கள், நாம் எப்படி புரிய வைத்தோம் என்று சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லார்கிட்டயும் சமாச்சாரம் கேளுங்க. யார் என்னென்ன கேள்வி கேட்டாங்க. நம்ம ஞானத்தை சொல்லும் போது எடுத்தோடனே நம்மளை எப்படி கிராஸ் கேள்வி கேட்டு வாய் அடைக்கிறாங்க. அந்த கேள்வியெல்லாம் நீங்க யோசிங்க. நம்ம எப்படி புரிய வச்சோம் அதையும் நீங்க உட்காந்து கேளுங்கன்றாரு. பிறகு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நம்ம இந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டு போய் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பின் அது பற்றி இப்படி அல்ல, இப்படி புரிய வைக்க வேண்டும் என்று விளக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் புரிய வச்சுட்டு நீங்க சொன்னது இப்படி கிடையாதுங்க, இப்படிதான் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. புரிய வைப்பதற்கான யுக்தி அனைவருடையதும் ஒன்று போல இருக்காது. பாருங்க, எத்தனை பிகேஎஸ் பாபா செலக்ட் பண்ணிருக்காருல. எல்லாரும் ஒரே மாதிரியே புரிய வைக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ஒரு மாதிரி வழியில புரிய வைப்பாங்க. எல்லாருமே யுக்தியை கடைபிடிச்சு புரிய வைக்கிறாங்க. ஒன்று போல இருக்காது சொல்லி சொல்றாரு. அடிப்படை விஷயமாவது தன்னை ஆத்மா என்று உணர்கிறீர்களா இல்ல தேகம் என்றா? முக்கியமான விஷயமே நம்ம ஆத்மான்னு உணர்றோமா இல்ல தேகம்ட்டு உணர்ந்துகிட்டு பழையபடி இருக்கிறோமான்றதுதான் முக்கியமேன்னு சொல்லிட்டாரு. 2 தந்தையும் அனைவருக்கும் அவசியம் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே 2 தந்தை இருக்கிறாங்க. ஒண்ணு உடலுக்கான தந்தை, இன்னொன்னு ஆத்மாவிற்கான தந்தை. பாபா சொல்றாரு, யாரெல்லாம் தேகதாரிகளோ அவர்களுக்கு லௌகீக தந்தையும் இருக்கிறார், பரலௌகிக தந்தையும் இருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட தந்தையோ பொதுவாக இருக்கிறார். எல்லாருக்குமே எல்லைக்குட்பட்ட அந்த சரீரத்தினுடைய அப்பா இருக்கிறாங்க. இங்கு உங்களுக்கு எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். ஆனா நமக்கு இங்க யார் கிடைச்சிட்டாங்க? நம்ம தேடின கடவுள் ஆத்மாவினுடைய தந்தையே கிடைச்சிட்டார். எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார் சொல்லி சொல்றார். அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைக்கிறார். இப்ப அவரு நமக்கு தான் புரிய வைக்கிறார். அவர் ஒருவர் தான் தந்தையும் ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு.
உலகத்துக்கு முழுவதுக்குமே எல்லா ஆத்மாக்களுக்குமே அவரு தான் அப்பான்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆசிரியரும் ஆவார், குருவும் ஆவார். அவர் நமக்கு இந்த டைம்ல 3 ரூபத்திலையும் வந்திருக்கிறார். தந்தையாவும், ஆசிரியராகவும், குருவாகவும் வந்திருக்காரு. இதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. நீங்கள் எவரவருக்கும் புரிய வைக்கிறீர்கள் என்றால் என்னவெல்லாம் உங்களிடம் கேள்வி கேட்கிறார்களோ அது பற்றி தங்களுக்குள் அமர்ந்து கலந்துரையாட வேண்டும் சொல்லி சொல்றாரு. நம்மளாம் ஒண்ணா உட்காந்து யார் யாரு என்ன கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் வச்சு கலந்துரையாடணும். எல்லா அபிகேஷன் சேர்ந்து கலந்துரையாடணும்னு சொல்லி சொல்றாரு. புத்திசாலியாக இருப்பவர்கள் கூட அமர வேண்டும். எல்லாமே யார் புத்திசாலியா இருக்கிறாங்களோ அவங்களும் உட்காந்து இதுக்கான பதிலெல்லாம் சொல்லணுன்றாரு. உங்களுக்கு பகலில் நேரம் கிடைக்கிறது, அப்படின்றி உணவு உட்கொண்ட பின் உறக்கத்தின் போதை ஏற்படுவது அல்ல சொல்லி சொல்றாரு. பகல்ல உங்களுக்கு இப்போ ஒரு மணிக்கு சாப்பிட்ட பிறகு உடனே மயக்கம் ஆயிடுது, தூக்கம் வருதுன்னா இருக்காது, உங்களுக்கு அது மாதிரி இருக்காது. நீங்க அப்போ உட்காந்து நீங்க சிந்தனை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் அதிகமாக உணவு உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உறக்கத்தின் சோம்பல் ஏற்படுகிறது. பாபா சொல்றாரு பாருங்க, யார் அதிகமா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் சோம்பல் வருது சொல்லி சொல்றாரு. அவங்க தான் தூங்கணும்னு நினைப்பாங்க, மத்தியானத்துல படுத்து தூங்கிடுவாங்க. சிலர் யார் கம்மியா சாப்பிட்றாங்களோ அவங்க சேவைன்னு இருக்கிறவங்க, கம்மியா சாப்பிட்றவங்க அவங்க உட்காந்து ஞானத்துல சிந்தனை பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. பகலில் வகுப்பு நடத்தி கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு, காலையில நீங்க உங்களுக்குள்ளார பட்டி மாதிரி வச்சு வகுப்பு நடத்திக்கங்கன்றாரு. இன்னார் எந்த கேள்வி கேட்டார், நாம் இது போல பதிலளித்தோம். கேள்விகளோ விதவிதமாக கேட்பார்கள். உலகத்தார் பாருங்க, நம்ம போய் சொன்னோன்னே யாரோ ஒத்துக்குவாங்களா என்ன? நம்ம யாருமே விதிவிலக்கு கிடையாது இல்லையா? கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க, விதவிதமா கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்குமே டவுட் வரும், இது உண்மைதானான்னு. ஏன்னா உலகத்துல நிறைய சத்சங்கள் இருக்கு, நிறைய பேர் கடவுளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுள் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம போய் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லும் போது ஒத்துக்குவாங்களா? எல்லாருக்குமே டவுட் வரும். அதனால அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்க, அதை எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்றதை நம்ம சிந்தனை பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. அவர்களுக்கு தேவை சரியான பதில். வெளி உலகத்தாருக்கு தேவையானது சரியான பதில். நம்ம சரியா பதில் சொன்னோம்னா அவங்க நம்பிடுவாங்க. எனவே தன்னை பார்க்க வேண்டும், அவர்களை கவரும் விதத்தில் கூறினோமா? அப்ப நீங்க உங்களை பாருங்க, ஆத்ம உணர்வுல இருந்து நான் சொன்னேனா, அவங்கள கவரும் விதத்துல நான் சொன்னேனா, ஞானத்தை திருப்தி ஆகியிருக்குமா, இதெல்லாம் நீங்க யோசிங்கன்றாரு. இல்லாவிட்டால் திருத்தங்கள் எடுத்து வர வேண்டும். அப்ப திருப்தியே ஆகல, அவங்க நம்பிக்கையே ஏற்படலைன்னா அப்ப நீங்க உங்கள்கிட்ட ஏதோ குறைன்னு அர்த்தம். நம்ம ஆத்ம உணர்வுல சொல்லல, அதனால திருத்தங்கள் எடுத்து வர வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஞானத்தையும் நம்ம ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா பாபா சொன்ன மாதிரி நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், அதனாலதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது சொல்லி சொல்றாரு. யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களும் அமர வேண்டும் சொல்லி சொல்றாரு. புத்திசாலியா இருக்கிற குழந்தைகள் கூட அமரணும். இந்த மாதிரி ஞான சிந்தனை பண்ணும்போது அவங்களும் சொல்லணும்ன்றாரு. அப்படியின்றி உணவு உட்கொண்ட உடனே சீக்கிரம் தூக்கம் வந்து விடுவது நல்லது சொல்லி சொல்றாரு. சில டைம்ல உணவு சாப்பிட்ட பிறகு உடனே தூக்கம் வர்றது நல்லதுதான். தேவதைகள் உணவு மிகவும் குறைவாக உட்கொள்வார்கள். சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா தேவதைகள் சாப்பாடு கம்மியா தான் சாப்பிடுவாங்க. ஏனெனில் அவங்களுக்கு குஷி இருக்கிறது அல்லவா, அதனால அவங்க சாப்பாடு அதிகமா சாப்பிட மாட்டாங்க. எப்பயுமே பாருங்களேன், ரொம்ப மனசு நிறைஞ்சு போய் குஷியா இருந்தோம்னா நமக்கு பசிக்கவே பசிக்காது. ஏன்னா ஏதோ ஒண்ணு நம்ம நினைச்சது கிடைச்சிருக்கோம், ஏதோ நம்ம வீட்டுல ஏதோ வாங்கியிருப்போம் ஒரு பொருள், அன்னைக்கு பார்த்தா நமக்கு பசிக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா குஷி, அந்த குஷின்றது இருக்கும்போது பசியே எடுக்காது. அதான் பாபா சொல்றாரு, தேவதைகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சொர்க்கத்துல நிறைஞ்சு இருக்கும். அதனால அவங்களுக்கு சாப்பாடு ஏத்துக்க மாட்டாங்க, பசிக்காது, குறைவாதான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே குஷி போன்ற சத்துணவு எதுவுமே இல்லை என்று கூறப்படுகிறது. பாருங்க, அதனாலதான் சொல்றாங்க குஷி போன்ற சத்துணவு எதுவுமே இல்லை. குஷியா இருந்தாலே பசிக்காது, அதுவே ஒரு உணவு மாதிரிதான். சொல்லுவாங்கல்ல சில பேரு, எங்கப்பா வயிறு நிரம்பி போச்சு, பசியே இல்ல, இந்த சந்தோஷத்திலே வயிறு நிரம்பி போச்சுப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப குஷி போன்ற சத்துணவே எதுவுமே இல்லை சொல்லி சொல்லப்படுது சொல்றாரு பாபா. குழந்தைகளாக உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப குஷி இருக்கணும். ஏன்னா இப்ப நமக்கு ஏன் இவ்வளவு குஷி வருது, நமக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு இல்லையா? தேடின கடவுள், பக்தி மார்க்கத்துல எவ்வளவு கோயில் கோயிலா ஏறி ஏறி திரிஞ்சுலாம் அலைஞ்சிட்டு கடந்தோம், பாபாவை நினைச்சிட்டு தேடிட்டு கடந்தோம், சிவன் எங்க இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவரு இப்படி கிடைப்பாருன்ட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்கல இல்லையா? அப்ப நமக்கு எவ்வளவு குஷி இருக்கணும்னு சொல்றாரு பாபா. பிராமணர் ஆவதில் மிகுந்த குஷி உள்ளது சொல்லி சொல்றாரு. பாருங்க, இங்க பிகே ஆவறது பாபாவுடைய குழந்தை ஆகுது, பிரம்மாவுடைய குழந்தை ஆகிறதுல மிகுந்த குஷி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர் ஆவது எப்போது என்றால் அவர்களுக்கு குஷி கிடைக்கும் போதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையாலுமே நீங்க பிராமணர் எப்ப ஆனீங்கன்னா உங்களுக்கு எப்ப குஷி கிடைக்குதோ அப்பதான் சொல்லி சொல்றாரு. அது வரைக்கும் நீங்க பிகேவாவே ஆகல
காலன்னு சொல்றாரு பாபா. எப்ப நீங்க உண்மையா அந்த நம்பி பகவானே எனக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு, நான் வந்து பிராமணர் ஆயிட்டேன்ட்டு நம்புறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு உண்மையான குஷி கிடைக்கும்னு சொல்றாரு. குஷி எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்ப நீங்க பிராமணர் தான் சொல்றாரு. தேவதைகளுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா? பாபா சொல்றாரு பாருங்க, தேவதைகளுக்கு ஏன் மகிழ்ச்சி இருக்குது? ஏனெனில் அவங்களிடம் செல்வம், அரண்மனை ஆகிய அனைத்துமே இருக்கிறது. எனவே அவர்களுக்கு குஷியே போதுமானது சொல்றாரு. ஏன் அவங்க குஷியா இருக்கிறாங்கன்னா, அவங்கள சுத்தி எல்லாமே இருக்குது இல்லையா? தங்கத்தாலான அரண்மனை, தங்க கோபுரம், தங்க கட்டில், எல்லாமே தங்கத்தால ஒரு நிரம்பி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏன் குஷி இருக்காது? அவங்களுக்கு குஷியே போதுமானது சொல்றாரு. குஷியில் உணவு கூட மிகவும் குறைவாக உட்கொள்வார்கள், அதனாலதான் சாப்பாடு கூட கம்மியா சாப்பிடுறாங்க. இதுவும் ஒரு நியமமாகும் சொல்றாரு. அதிகமாக உட்கொள்பவர்களுக்கு அதிகமாக உறக்கம் வரும். ஏன்னா சாப்பாடு அதிகமா சாப்பிட்டாதான் தூக்கம் உடனே வந்துடும், அதிகமா தூக்கம் வரும் சொல்றாரு. அதனாலதான் நியமப்படி நம்ம இங்க இருந்தே பகவான் அடைஞ்ச குஷியில நம்ம சாப்பாடு கம்மியா நமக்கு இறங்கும். நம்ம ஞானம் அதிகமா எடுக்க எடுக்க நமக்கு சாப்பாடு இங்கே கம்மியாகும். அதன் அடிப்படையில தான் அங்க போயும் சொர்க்கத்துல தேவதைகளும் குஷியா இருக்கிறதுனால சாப்பாடு கம்மியா தான் சாப்பிடுவாங்க. பாபா சொல்றாரு, யாருக்கு தூக்கத்தின் போதை இருக்குமோ அவர்களால் எவருக்குமே புரிய வைக்கவும் முடியாது. சொல்ல வர்றாரு பாருங்களேன், அழகா புரிய வைக்கிறார், பொறுமையா சொல்றாரு. தூக்கம் அதிகமா வர்றவங்களால யாருக்கும் ஞானத்தை புரிய வைக்க முடியாது சொல்றாரு. வலுக்கட்டாயமாக விளக்க முற்படுவார்கள், இருந்தாலும் வலுக்கட்டாயமா சொல்லி புரிய வைக்க பார்ப்பாங்க. ஆனா இந்த ஞானத்தின் விஷயங்களும் மிகுந்த குஷியுடன் கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும் சொல்றாரு. பாபா சொல்றாரு, தூக்க கலக்கத்தோட உட்காந்து ஞானம் எல்லாம் படிக்க கூடாது, குஷி குஷியோட ஞானத்தை படிக்கணும், குஷி குஷியோட ஞானத்தை கேட்கணும் மற்றும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் சொல்றாரு. புரிய வைப்பதும் சுலபமாக இருக்கும் பாபா சொல்றாரு. பாருங்க, நீங்க நல்லா குஷி குஷியா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வைக்கிறது கூட ஈஸியா இருக்கும். உங்களை பார்த்தே என்ன பண்ணுவாங்க, இவங்க என்னமோ ஏதோ இவங்களுக்கு கிடைச்சிருக்குது, இவங்க என்ன இவ்வளவு குஷியா அந்த ஞானத்தை சொல்றாங்க, அப்ப ஏதோ இதுல இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஈஸியா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க நீங்க சொல்றதை வச்சுன்னு சொல்றாரு பாபா. மூல விஷயமே தந்தையின் அறிமுகம் அளிப்பதாகும். ஆனா சொல்றாரு பாருங்க பாபா, நீங்க எவ்வளவுதான் ஞானத்தை அது இதுன்னு 5000 வருஷம் அப்புறம் சொர்க்கம் இதெல்லாம் நீங்க சொன்னா கூட முக்கியமான விஷயமே தந்தையினுடைய அறிமுகம் அளிப்பதாகும் சொல்றாரு. பாபா யாரு? கடவுள் யாரு? அவரை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. அவரோட அறிமுகம் அளிக்கிறது தான், அவர் அப்பா, எல்லாருடைய அப்பா அப்படின்ட்டு அந்த அறிமுகம் அளிக்கிறது தான் முக்கியமான விஷயமே சொல்றாரு. பிரம்மாவை யாருக்குமே தெரியாது பாருங்க, இந்த பிரம்மா பாபாவை யாருக்குமே தெரியாது இல்லையா? பிரம்மா மூலமா படைப்புன்னு ஹிந்து சொல்லியிருக்கிறாங்க, ஹிந்து தர்மத்துல சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பிரம்மாவை மற்ற தர்மத்திற்கெல்லாம் பிரம்மானா யாருன்னே தெரியாது இல்லையா? யாருக்குமே தெரியாது. ஆனா முக்கிய அறிமுகம் கடவுளை பத்தி தான் கொடுக்கணும். பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார், ஏராளமான பிரஜைகள் இருக்கிறார்கள். ஆனா உண்மையிலே பிரஜைகளுடைய தந்தை பிரம்மாவும் இருக்கிறாரு, அவருடைய குழந்தைகள் தான் எல்லாருமே, முழு உலகமே அவரோட குழந்தைகள் தான். ஆனா தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஆனா மற்ற தர்மத்திலாம் அவரை ஆதாம்னு தெரியும் அவங்களுக்கு, ஆனா பிரம்மான்னு தெரியாது. ஆனா அவர் தான் ஆதாமு, அவர் மூலமா தான் எல்லா மனித சிருஷ்டியை உருவாச்சுன்றது எல்லா தர்மத்திலையும் இருக்குது. அந்த குரான் பைபிள் எல்லாம் கூட இருக்குது. ஏராளமான பிரஜைகள் இருக்கிறார்கள், அந்த பிரம்மாவுக்கு தான் ஏராளமான பிரஜைகள் இருக்கிறார்கள் சொல்றாரு. இவர் எப்படி பிரஜாபிதா பிரம்மா ஆவார் என்பது பற்றி மிகவும் நல்ல முறையில் விளக்க வேண்டும் சொல்றாரு. இவர் எப்படி பிரஜைகளுடைய தந்தை ஆகிறாரு, இவர் எப்படி பிரம்மா ஆகிறாருன்றத நல்ல முறையில புரிய வைக்கணும் பாபா சொல்றாரு. இவரது அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் நான் பிரவேசம் செய்கின்றேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இவருங்க, இவர் வந்து நிறைய மறுபிறவி எடுத்து கடைசி பிறவில இவர் யாருன்னு இவருக்கே தெரியாது. இவருடைய 60 வயசுக்கு மேல இவர் உடம்புல வந்து சிவன் வந்து பிரவேசமாகிறார். ஏன்னா இவர் தான் பாக்கிய ரதம், இவருடைய ரதம் தான், இவருடைய உடல் தான் பாபாவுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உடல், சிவத்தந்தைக்கு நிர்ணயிக்கப்பட்ட உடல். ஏன்னா வேற யார் உடலையும் வர முடியாது. ஏன்னா இவர் தான் முதல் ஜென்மத்துல கிருஷ்ணரா இருந்தவர். இவருடைய கடைசி உடல்ல தான் இவர் தான் ஆதாம்னு சொல்றாங்க. அதனால இவர் உடல்ல தான் அவர் வரணும்னு இருக்குது. ஏன்னா இவ்வளவு அசிங்கம் அவமானம் இதெல்லாம் நம்ம தாங்க மாட்டோம், அவர் தாங்கினது எல்லாத்தையுமே நம்மளால தாங்க முடியாது. அவரு தான் பாபா வந்து அவதரிச்சிருக்கிற பாக்கிய ரதம் அவரு தான், அவர் உடல்ல தான் பாபாவே வராரு. இதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைங்கன்னு பாபா சொல்றாரு. அவர் உடல்ல தான் நானே பிரவேசம் செய்யறேன்னு சுயம் பகவானே வந்து சொல்றாரு, தந்தையே வந்து புரிய வைத்துள்ளார் சொல்றாரு. இல்லாவிட்டால் ரதம் எங்கிருந்து வரும் பாபா சொல்றாரு. சிவபாபாவுக்கு தான் ரதமே பாடப்பட்டுள்ளது. அதனாலதான் நந்தின்னு சொல்றாங்களே பக்தி மார்க்கத்துல, சிவனுக்கு முன்னாடி நந்தி ஏன் வைக்கிறாங்க? எல்லாம் நந்தி இல்லாம விட்டுருக்கலாம் இல்லையா? நந்தி ஏன் வைக்கிறாங்க? ஏன்னா நந்தி உடல்ல தான் வராரு அவரு ரதம். நந்தியை பார்த்துட்டு தான் நீங்க சிவனையே பார்க்க முடியும் பக்தி மார்க்கத்துல. ஏன்னா அவருடைய உடல்ல நந்தின்றது பிரம்மா பாபா தான், அவரோட உடல்ல இவர் பிரவேசமாகி ஞானம் கொடுக்குறாரு. அவர் இல்லைன்னா இவர் வந்து நமக்கு சொல்லவே முடியாது இல்லையா? அதனால நந்தி மூலமா தான் சிவன். அதனால பாபா சொல்றாரு, ரதத்தில் எப்படி வருகிறார் என்பதில் குழம்புகிறார்கள் எல்லாருமே. எப்படி வந்தாரு இவரு? கடவுளே வந்தாருன்னு எந்த ரதத்துல? அவர் குதிரை வண்டியில வருவாரு. கிருஷ்ணர் வந்து
அந்த அர்ஜுனனுக்கு அந்த சொல்றாரு இல்லையா, கீதா உபதேசம் சொல்லும் போது குதிரை வண்டியில உட்காந்து சொல்றாருல, அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து உடல்ல வராரு, ஆத்மா, அவர் வந்து பரமாத்மா. அப்ப வந்து அவர் ஒரு உடல் தேவை, அவர் உடல் இல்ல, அதனால உடல்ல வராரு, அதனால்தான் ரதத்தில் எப்படி வருகிறார் என்பதில் குழம்புகிறார்கள் சொல்றாரு பாபா. உலகத்தினர் என்ன நினைக்கிறாங்க, அவர் ஒரு மனுஷனா இருப்பாரு, கடவுள் வந்து மனித உடம்புல வருவாருன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கடவுள் பிறப்பெறப்பட்டவர், அவர் ஒரு உடம்பு தேவைப்படுது, அந்த உடல்ல வராரு, அந்த உடல் தான் ரதம்ன்றது அவங்க புரிஞ்சுக்காம குழம்புறாங்கன்னு சொல்றாரு. ரதமும் அவசியம் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கண்டிப்பா ரதம் வேணும் இல்லையா, கிருஷ்ணராக இருக்க முடியாது. கிருஷ்ணரா நான் எப்படி ரதத்தை செலக்ட் பண்ணுவேன், கிருஷ்ணர் சின்ன குழந்தை, அவர் உடம்புல வந்து நான் எப்படி பேச முடியும்னு சொல்றாரு. அவரோ சத்தியுகத்தினுடைய இளவரசர். பாபா சொல்றாரு, எனவே அவசியம் பிரம்மா மூலமாக தான் புரிய வைப்பார். பிரம்மா மூலமா தானே சிருஷ்டி உருவாகுது. பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்காங்கல்ல, பிரம்மா மூலமாக படைப்புன்னு. அப்ப பிரம்மா மூலமா தான் நான் வரேன்னு சொல்றாரு. மேலிருந்தபடியே ஒன்றும் பேச மாட்டார். அப்படியே அசிரியா வானத்துல இருந்து கடவுள் அப்படியே பேசுவார், அவருக்கு வாய் இருந்தா தானே பேசுவாரு. மேலிருந்தபடியெல்லாம் என்னால பேச முடியாது சொல்றாரு பாபா. பிரம்மா எங்கிருந்து வந்தார், யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளாரோ அவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன் என்று தந்தை கூறியுள்ளார். பிரம்மா எங்கிருந்து வந்தாரு, திடீர்னு அவரும் மேல இருந்து குச்சி வந்தாரா? இல்ல, பிரம்மாவும் இங்கதான் இருக்கிறாரு. அவருடைய கடைசி, கிருஷ்ணருடைய கடைசி பிறவில அவர் பிரம்மா ஆகிறாரு. அந்த பிரம்மா தான் கிருஷ்ணர் ஆகிறாரு. யார் முழுமையாக 84 பிறவி எடுத்தாரோ அவருக்குள்ளதான் பிரவேசம் செய்கிறேன்னு சொல்லி யார் சொல்றது, சத்தியம் சிவம் சுந்தரமே சொல்றாரு. அப்ப அவர் சொல்றது உண்மைதானே, கடவுளே வந்து சொல்றாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் கிராஸ் கேள்வி கேட்க முடியுமா, நீங்க ஏன் இவர் உடம்புல வந்தீங்க, ஏன் உடம்புல வரல, ஏன் இங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு உடம்புல வரக்கூடாதா, இப்படியெல்லாம் கிராஸ் கேள்வி கேட்கறாங்க. அப்ப வந்து யார் உடம்புல வந்தா, கடவுளே சொல்லிட்டாரு இவர் உடம்புல தான் நான் வரேன், இதுதான் பிக்ஸ்டு நாடகப்படி, இது எல்லாமே டிராமால எதையும் மாத்த முடியாது இல்லையா. ஒரு கொசு பறந்து போறதை கூட நம்மளால மாத்த முடியாது, எந்த சீனையுமே மாத்த முடியாது. அப்ப கடவுள் வந்து ஒரு உடல்ல வராருன்னு அவரே சொல்றாரு, அதை மாத்த முடியுமா, பிக்ஸ்டு அந்த உடல்னு சொல்லிட்டாரு, அப்ப அதை மாத்த முடியாது. அதே மாதிரி அவர் பட்ட அவமானம், துன்பம், துக்கம் இதெல்லாம் நம்ம படுவோமா, இந்த மாதிரி கேள்வி வேணா நம்ம கேட்கலாம். ஆனா உண்மையிலே கடவுள் வந்து என்ன நிர்ணயிக்கப்பட்ட டிராமாக்கு நானே கட்டுப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அது மாதிரிதான் நடக்கும் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, அவருக்கே அது பற்றி தெரியாது, இந்த பிரம்மா பாபாவுக்கே நான் வந்து பிரவேசமாவதே தெரியாது சொல்றாரு. நான் கூறுகிறேன், கிருஷ்ணருக்கோ ரதத்தின் அவசியமே இல்லை பாபா சொல்றாரு. கிருஷ்ணருக்கெல்லாம் வந்து ஒரு ரதம் வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவரே வந்து ஒரு உடல் தானே. அவர் ஏன் மத்தவங்க உடம்புல வந்து ரதம் வந்து அவருக்கு தேவை கிடையாது, வேற ஒரு உடல் அவருக்கு தேவை கிடையாது இல்லையா. ஆனா சிவனுக்கு தான் உடல் கிடையாது, அதனால அவருக்கு உடல் தேவைப்படுது, ரதம் தேவைப்படுது. கிருஷ்ணருக்கு ரதம் அவசியம் இல்லை சொல்றாரு. கிருஷ்ணர் என்று கூறுவதால் பகீரதன் மறைந்து போயிடுவார் சொல்றாரு. கிருஷ்ணர்னு சொல்லிட்டீங்கன்னா, கிருஷ்ணர் உடம்புல பரமாத்மா வந்தார்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப பகீரதன் மறைஞ்சு போயிடுவார், பகீரதன் கதையே தப்பாயிடும் சொல்றாரு. பகீரதன்றது பாக்கிய ரதம், அந்த பாக்கியசாலி ரதம், அவர் தான் பிரம்ம பாபா, அவர் உடம்புலதான் இவர் வராரு. கிருஷ்ணரை பகீரதன் என்று கூறப்படுவதில்லை சொல்றாரு. கிருஷ்ணரையும் நம்மளால பகீரதன் சொல்ல முடியாது சொல்றாரு பாபா. அவருடைய முதல் பிறவி இளவரசனுடையதாகும். கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தை, அவர் முதல் பிறவியே சத்தியுகத்துல இளவரசரா இருந்தாரு சொல்றாரு. எனவே குழந்தைகள் உள்ளுக்குள் ஞான மனனம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உட்கார்ந்து உள்ளார நல்லா ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க சொல்றாரு. சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கும் விஷயங்கள் அல்ல என்பதையே குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் சொல்றாரு. சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் இது கிடையாது. இப்ப பாபா சொல்றது முற்றிலும் புதுசு இல்லையா, நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது, நம்ம நிறைய கதை படிச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் அது கிடையாதுன்ட்டு இப்ப நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாரு. மற்றபடி ஞானத்தை கடைந்து கலசம் லட்சுமிக்கு அளிக்கப்பட்டது என்ற விஷயமும் சரிதான் சொல்றாரு. நம்ம நம்ம வந்து சாஸ்திரத்துல படிச்சிருப்போம் இல்லையா, இந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க, ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள் வந்து கடைஞ்சாங்க. விஷ்ணு வந்து அந்த மேரு மலையை கடைஞ்சு கடைசியில வந்து என்ன ஆச்சு, விஷம் ஃபர்ஸ்ட் வந்தது, அந்த விஷத்தை சிவன் குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா அமிர்த கலசம் வந்தது, அந்த அமிர்தம் வந்து லட்சுமி கையில கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தத்தை அருந்தறதுக்காக எல்லாருமே தேவர்களும் வந்தாங்க, அசுரர்களும் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து அந்த பக்தி மார்க்கத்துல உள்ள கதைகள். ஆனா பாபா சொல்றாரு, மற்றபடி இங்க நீங்க வந்து இது அதோடைய கதையே இங்கதான், இங்க ஞானத்தை நீங்க கடையிறீங்க, ஞானத்தை கடைய உங்களுக்கு நிறைய ஞானம் வந்து வரும், அந்த ஞான கலசம் வரும் உங்களுக்கு, அதுதான் லட்சுமி. அதுல நீங்க கடைய ஃபர்ஸ்ட் விஷம் தான் வரும், நம்ம ஃபர்ஸ்ட் ஞானத்தை கடைஞ்சாலே விஷம் தான் வரும், நம்மளோட அசுர குணங்கள்லாம் வரும், அதெல்லாம் பாபா கிட்ட கொடுத்துடணும். அததான் சிவன் குடிச்சிட்டாரு, கழுத்துல வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருந்து வர அந்த அசுர குணங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பாபாட்ட ஒன்னொன்னா கொடுக்க அதுக்கப்புறமா நல்ல குணங்கள், அந்த தெய்வீக குணங்கள் வெளிவரும், அதுதான் லட்சுமி.
இந்த விஷயத்தை தான் அவங்க அந்த மாதிரி எழுதி வச்சுட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் மற்றவர்களுக்கு அமிர்தம் பருக செய்தார். லட்சுமி என்ன பண்ணாங்க, ஞானத்தை அவங்க வந்து கடைஞ்சாங்க, கடைஞ்சி மற்றவங்களுக்கு பருக செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே கதை இதுதான். நம்ம ஞானத்தை கடைஞ்சி ஞானத்தை சிந்தனை பண்ணி அதை போய் மற்றவங்களுக்கும் சொல்றோம் இல்லையா. இந்த விஷயம்தான் அது அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கடலை கடைஞ்சும் போது விஷம் வந்தது, அதுக்கப்புறம் இது வந்தது, என்னது, அமிர்தம் வந்துச்சு. லட்சுமி வந்து கையில கொடுத்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பாபா சொல்றாரு அதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் இந்த ஞானத்தினுடைய விஷயம்தான். லட்சுமி வந்து அமிர்தம் பரக செய்தாரு, அப்போதுதான் சொர்க்க வாசலே திறக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஞானத்தை கடைஞ்சி நம்ம போய் மற்றவங்க சொன்னாதான் சொர்க்க வாசலே திறக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் முக்தி அடைஞ்சாதானே சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால பாபா சொல்றாரு எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். இந்த விஷயத்தை தான் அதுல அந்த மாதிரி எழுதிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் பரம்பிதா பரமாத்மருக்கோ ஞான மனனம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பரம்பிதா பரமாத்மா அவரும் பிறப்பிறப்பிலே வர்றது கிடையாது. அவரு சொர்க்கத்துக்கு போறாரா, அவருக்கு தேவையே கிடையாது. நம்ம தான் சொர்க்கத்துக்கு போகணும். நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா ஞான மனனம் செய்யணும். அப்ப பாபா சொல்றாரு எனக்கு அந்த அவசியம் கிடையாது சொல்றாரு. அவரும் விதை ரூபம் ஆவார். அவர் விதையா இருக்கிறாரு, அவரிடம் ஞானம் உள்ளது. விதையிட்ட தானே ஞானம் இருக்கும். எல்லா மரத்தினுடைய விதையிலையும் ஞானம் இருக்கும்ல, அந்த மாதிரி மனித சிருஷ்டினுடைய மரத்தினுடைய விதையே சிவன் தான். அவருக்கு ஞானம் எல்லாமே இருக்கு. அவர் ஏன் கடையணும்? அவர் கடைய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. நமக்கு தான் எதுவுமே தெரியாது. இதை பாருங்க, இப்ப வரைக்கும் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அதான் பாபா சொல்றாரு அவரே அறிந்திருக்கிறார், நீங்களும் அறிந்திருந்தீர்கள், நம்மளும் அறிஞ்சிருந்தோம். இப்பொழுது இவற்றை நல்ல முறையில் புரிய வைப்பது அவசியமாகும். இப்ப நீங்க கேட்கிற ஞானத்தை எல்லாருக்கும் நல்ல முறையில புரிய வைக்கிறது அவசியம்னு சொல்லி சொல்றாரு. புரிந்து கொள்ளாமல் தேவதா பதவியை எப்படி அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்கலைன்னா எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆத்மாக்களுக்கு புத்துணர்வு ஊட்டுவதற்காக தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்ப நம்மள ரெஃப்ரெஷ் பண்றாரு பாபா. பாருங்க, இந்த 1 மணி நேரம் முரளி கேட்டோடனே ஆத்மா அப்படியே புத்துணர்ச்சி அடைஞ்சிரும். அதுக்கு அப்படியே இந்த தேகத்தினுடைய கவலையோ, இந்த வீட்டு விஷயங்களோ, இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை பத்த கவலையே இருக்காது ஆத்மாவுக்கு. அப்படியே அது புத்துணர்வு ஆயிடும் பாபாவை புரிய வைக்கிற இந்த ஞானத்தை கேட்கும் போது சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்களோ ஒன்றுமே அறியாமல் உள்ளார்கள். உலகத்தாருக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. ஏன்னா அவங்க இந்த ஞானம்லாம் கேட்கறதே கிடையாது இல்லையா. அதனால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்றாரு. தந்தை வந்து இப்போது புரிய வைக்கிறார். இப்போது உங்களது நங்கூரம் பக்தி மார்க்கத்துல இருந்து விலகி விட்டது. இப்ப நம்ம முன்னாடி பக்தி பண்ணிட்டு இருந்தோம், இப்ப கடவுளே கிடைச்சிட்டாரு. அதனால நம்ம பக்தி மார்க்கத்துல இருந்து விலகிட்டோம்னு சொல்றாரு. இப்போது ஞான மார்க்கத்தில் சென்றுள்ளது. இப்ப நம்ம ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோம். பக்தியோடைய முடிவுதான் வந்து ஞானம். பக்தி முடிச்சாதான் ஞானம் கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் உங்களுக்கு அளிக்கும் ஞானம் மறைந்து போய் விடுகிறது சொல்லி சொல்றாரு என்று தந்தை கூறுகிறார். இப்ப பாபா ஞானம் சொல்றாரு, அந்த ஞானம் வந்து சத்தியுகத்துல மறைஞ்சிடும் சொல்லி சொல்றாரு. ஒருவர் நிராகார தந்தை, மற்றொருவர் சாகார தந்தை. புரிய வைப்பதோ நன்றாகவே இருக்கிறது. ஆனால் மாயை எப்பேற்பட்டது என்றால் கவர்ச்சியில் எடுத்து வந்து அழுக்காக ஆக்கி விடுகிறது சொல்லி சொல்றாரு. பாபா நல்லாவே ஈஸியா புரிய வைக்கிறீங்க, இருந்தாலும் மாயா வந்து எல்லாரையும் கவர்ச்சியில கொண்டு போய் அழுக்காய்க்கிறது சொல்றாரு. பதித்தமாக ஆக்கி விடுகிறார்கள். நல்லா வந்துட்டு இருந்த குழந்தைகளை திரும்ப தூய்மையற்றவர்களா ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. குழந்தைகளே, நீங்கள் காம சிதையில் ஏறி முற்றிலும் சுடுகாட்டில் வந்து விட்டுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். முதல் விகாரத்தினாலதான் இந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. மீண்டும் இங்குதான் அவசியம் பரிஸ்தான் சொர்க்கம் வரும். மீண்டும் இதே பாரத பூமியில தான் சொர்க்கம் உருவாகும்னு சொல்றாரு பாபா. அரைக்கல்பம் பரிஸ்தானாக இருக்கும், பின் அரைக்கல்பம் கப்ரிஸ்தான் சுடுகாடாக இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்போது அனைவருமே சுடுகாடு போய் சேர வேண்டியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஏணிப்படி மீதும் நல்ல முறையில் நீங்கள் புரிய வைக்க முடியும். ஏணிப்படியை பார்த்து கூட நீங்க புரிய வைக்கலாம், எப்படி நம்ம ஏறணும், எப்படி இறங்கணும்ட்டு. இது இருப்பதே பதித்த ராஜ்யமாக. இப்போ தூய்மையற்ற உலகமா இருக்குது, இது அவசியம் அழிய போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பூமியில் இப்போது சுடுகாடு உள்ளது, பிறகு இதே பூமியில் தான் மாற்றம் ஏற்பட்டு விடும் சொல்றாரு. அதாவது இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகமாக திரும்ப ஆகிவிடும். பிறகு 2 கலை குறைந்துவிடும். தத்துவங்களின் கலைகள் கூட குறைந்து கொண்டே போகும்போது உபத்திரவங்களை உண்டாக்குகின்றன சொல்லி சொல்றாரு. சத்தியுகம் திரேதாயுகம்ல 16 கலைகள் நிரம்பி இருக்குது. திரேதாயுகத்துல 2 கலை குறையுது. அதுக்கப்புறம் 8 கலைகள் ஆயிடுது துவாபரயுகத்துல. கலை குறைய குறைய தத்துவங்கள் கூட கலைகள் குறைஞ்சிட்டே போறதுனால நிறைய உபத்திரம் உண்டாகுதுன்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த புயல், மழை, வெள்ளம் இதெல்லாம் வருது. அப்ப அதுங்க கூட இயற்கை கூட என்ன ஆயிடுது, நம்மளாலதான் வீணா போயிடுது. நம்ம வீணாகனோடனே அதுவும் வீணா போயிடுது சொல்றாரு பாபா. கலைகள் குறைஞ்சிட்டே வருது. பாபா சொல்றாரு, நீங்கள் அனைவருக்கும் நல்ல முறையில் விளக்குகிறீர்கள். நீங்க எல்லாமே நல்லா புரிய வைக்கிறீங்க, ஆனால் புரிந்து கொள்வதில்லை என்றால் சோழிக்கு சமம் சொல்லி சொல்றாரு. புரிஞ்சுக்கலைன்னா என்ன பண்றது,
சோழிக்கு சமம் சொல்லிட்டாரு. எந்த மதிப்புமே இல்லை. இந்த மதிப்போ தந்தை வந்து கூறுகிறார். வைரம் போன்ற பிறவி என்று பாடப்பட்டுள்ளது. இப்ப பாபா நமக்கு வைரம் போன்ற பிறவி கொடுத்திருக்கிறார். நீங்கள் கூட முதலில் தந்தை அறியாமல் இருந்தீங்க. நம்ம கூட பாருங்களேன், சாதாரணமா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். பக்தியில பக்தி மார்க்கத்துல பாபாவை தேடிட்டு அலைஞ்சிட்டே இருந்தோம். இப்பதான் நமக்கு பாபாவே கிடைச்சிட்டாரு. நீங்கள் சோழி போல இருந்தீர்கள், இப்போது தந்தை வந்து இப்போது வைரம் போல ஆக்குகின்றார் சொல்லி சொல்றார். பின் சோழி போல ஏன் ஆகி விடுகிறீர்கள் சொல்லி பாபா கேட்கிறார். பாபா வைரம் போல ஆக்குறாரு. திரும்பவும் சோழி போல எப்படி ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் ஈஸ்வரிய புதல்வர்கள் ஆவீர்கள் அல்லவா? நீங்க ஈஸ்வரனுடைய குழந்தைகள் தானே. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா வெகு காலம் பிரிந்திருக்கிறார்கள் என்ற பாடல் கூட உள்ளது. சாஸ்திரங்கள்ல கூட எழுதியிருக்கிறாங்க, ஆத்மா மற்றும் பரமாத்மா ரொம்ப காலமா பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி. அங்கு சாந்தி தாமத்தில் இருக்கும்போது அந்த சந்திப்பில் எந்த ஒரு நன்மையுமே ஆவதில்லை. சாந்தி தாமத்துல நம்ம பாபா கூட இருப்போம், நட்சத்திரமா குட்டி குட்டியா எல்லாரும் பாபா கூட இருப்போம். ஆனா அங்க நம்ம பாபா பக்கத்துலதான் இருப்போம், இருந்தாலும் அந்த சந்திப்புல ஒரு நன்மையுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம அங்க பேசிக்கிறோமா, நமக்கு வாய் கிடையாது, பாபாவுக்கும் வாய் கிடையாது, எல்லாம் ஆத்மா பரமாத்மா அப்படியே இருக்கும், பேசலாம் முடியாது இல்லையா. ஒரு நன்மையுமே இல்லை. அந்த அன்பா எல்லா குணங்களும் தெய்வீக குணங்களும் நிரம்பி இருக்கும். இருந்தாலும் நம்ம அப்பா பக்கத்துல இருக்கிறோம், நம்ம அப்பாவை ரொம்ப நாள் பிரிஞ்சு அந்த ஒரு ஏக்கத்துல பாபா பார்க்கும்போது எவ்வளவு இப்ப சந்தோஷப்படுறோம், அந்த சந்தோஷம்லாம் அங்க இருக்காது சொல்றாரு. அதுவோ தூய்மை அல்லது அமைதியின் இடம் மட்டுமே ஆகும். அந்த சாந்தி தாமம் வந்து தூய்மையான இடம், அமைதியான இடம்னு சொல்லி சொல்றாரு. இங்கோ நீங்கள் ஜீவ ஆத்மாக்கள் ஆவீர்கள். ஆனா இங்க நம்ம உடம்புல இருக்கிறோம். ஜீவன்னா உடல்ல இருக்கிற ஆத்மாக்களா இருக்கிறீங்க. மற்றும் பரமாத்மா தந்தைக்கு தனக்கென்று சரீரம் இல்லை, அதனால அவர் சரீரத்தை தாரணை செய்து குழந்தைகளாகி உங்களுக்கு படிப்பிக்கிறார். இப்போ ஒரு உடல்ல வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் தந்தை அறிந்துள்ளீர்கள் மற்றும் பாபா என்று கூறுகிறீர்கள். நீங்க அப்பாவா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்பான்னு கூப்பிடுறீங்க இல்லையா. தந்தையும் ஓ மகனே என்று கூறுவார். அவரும் மகனேன்னு கூப்பிடுறாரு. லௌகீக தந்தை கூட குழந்தை குட்டிகளே வாருங்கள், நான் உங்களுக்கு தின்பண்டம் கொடுக்கிறேன் என்று கூறுவார் அல்லவா. இப்ப வீட்டுல சாதாரண லௌகிக அப்பா வந்துட்டாருன்னா ஒரு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு, பிஸ்கெட்டு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஓ மகனே வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுவாங்க இல்லையா. உடனே எல்லாரும் ஓடுவார்கள், உடனே அப்பா பார்த்தோன்னே எல்லாம் ஓடுவாங்க இல்லையா. அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம அப்பா வந்துட்டாரு. ஆத்மாவுடைய அப்பா வந்து தந்தையும் கூப்பிடுறாரு, குழந்தைகளே வாருங்கள், நான் உங்களை வைகுண்டத்திற்கு எஜமானராக ஆக்குகிறேன் என்றால் அவசியம் எல்லோரும் ஓடி வருவார்கள் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி போய் சொல்லுங்க, அப்பா வந்துட்டாரு, வைகுண்டத்துக்கே எஜமானரா ஆக்குறான் வாங்கன்னு கூப்பிடுறாருன்னா எல்லாரும் ஓடி வருவாங்க, முழு உலகமே ஓடி வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பதித்தர்களாகிய எங்களை பாவனமாக ஆக்கி பாவன உலகத்திற்கு எஜமானராக ஆக்க வாருங்கள் என்று கூப்பிடவும் செய்கிறார்கள். நம்ம தானே பதித்த பாவனரே வாருங்கள்னு சொல்லி கூப்பிட்டோம். இப்போது நிச்சயம் இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நிச்சயம் இருந்தா ஏத்துக்குவாங்க. கூப்பிட்டதும் குழந்தைகள் தான், நான் வருவதும் குழந்தைகளுக்காக தான் சொல்லி சொல்றாரு. நீங்க தான் கூப்பிட்டீங்க, உங்களுக்காக தான் வந்தேன் சொல்லி சொல்றாரு. குழந்தைகளிடம் தான் கூறுகிறார், நீங்கள் கூப்பிட்டீர்கள், இப்போது நான் வந்துள்ளேன். பதித பாவனர் என்று தந்தைக்கு தான் கூறுகிறார்கள் அல்லவா. கங்கை ஆகியவற்றின் தண்ணீரால நீங்க பாவனமே ஆக முடியாது சொல்லி சொல்றாரு. பதித்த பாவனன்னு சீதாராம்ட்டு காந்தியடிகள் பாடினாரு. அப்ப அவர் யாரை கூப்பிட்டாரு, கடவுளை தானே கூப்பிட்டாரு. கங்கை ஒண்ணும் பதித்த பாவனி கிடையாது. கங்கையில குளிச்சா பாவம் போயிருமா. எல்லாரும் போய் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மா ஆச்சா, இல்ல இல்லையா. அதான் பாபா சொல்ற, திரும்ப திரும்ப மறுபிறவை எடுத்து இங்கேதான் பிறந்து இந்த விஷ சாகரத்துலதான் கிடக்குறாங்க இல்லையா எல்லாரும். இப்ப 800 கோடி மக்கள் ஆயிட்டாங்க இல்லையா, யாருமே போல கடவுள்கிட்ட. அப்ப கங்கையில குளிச்சா இந்நேரம் எல்லாரும் போயிருக்கணும் இல்லையா, யாருமே போல. பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கும் இல்லையா, குறையவே இல்லை, இருக்க அதிகமாயிட்டு தான் போகுது. அதான் பாபா சொல்றாரு, அரை கல்பம் நீங்கள் தவறாக சென்றுள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க 2500 வருஷமா தவறா போயிட்டீங்க. பகவானை தேடுகிறீர்கள், ஆனால் யாருடைய அறிவிற்குமே எட்டுவதில்லை சொல்லி சொல்றாரு. கடவுளை தேடினீங்க, ஆனா யாருடைய அறிவுக்குமே கடவுள் எப்படிங்கிறாருன்னு தெரியவே இல்லை. தந்தை ஹே குழந்தைகளே என்று கூறுகிறார். எனவே அதே உல்லாசத்துடன் குழந்தைகளிடமிருந்து ஹே பாபா என்று வெளிப்பட வேண்டும். பாபா வந்து எவ்வளவு அன்பா குழந்தைகளேன்னு கூப்பிடுறாரு, அதே உல்லாசத்தோட நீங்க எங்கேயாவது அப்பான்னு கூப்பிடுறீங்களா. வெளிப்படவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. வெளிப்படணும்னு சொல்லி சொல்றாரு, ஆனால் அவ்வளவு உல்லாசத்துடன் வெளிப்படுவதே இல்லை சொல்லி சொல்றாரு. நான் எந்த அளவுக்கு அன்போட வந்து காணாம போன குழந்தைகளை கூப்பிடுறேன், குழந்தைகளேன்னு கூப்பிடுறேன், அந்த அளவுக்கு உல்லாசத்தோட யாருமே கூப்பிட மாட்டீங்களேன்றாரு. இது தேக அபிமானம் என்று கூறப்படுகிறது. ஏன்னா நீங்க இந்த தேகம் தான் நீங்க நினைச்சுக்கிறீங்க, அதனாலதான் உண்மையான அப்பா வந்து கூப்பிட்டா கூட வரமாட்டீங்க சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம அங்க தத்தெடுக்கப்பட்ட அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது உண்மையான அப்பா வந்து கூப்பிட்டா போக மாட்டாங்க, அந்த குழந்தைங்க போகாதுங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா அம்மா அந்த தத்தெடுக்கப்பட்ட அப்பா அம்மாவை தான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வந்து இந்த தேக அபிமானத்துல வந்து உண்மையான அப்பா வந்துட்டாரு, பரமாத்மா வந்து கூப்பிடுறாரு, இந்த ஆத்மா போக மாட்டுது. இந்த தேகம் தான் நான் நினைச்சுக்கின்னு இந்த தேக உறவினர்கள் தேக சம்பந்தம் இந்த உடல் இந்த உலகம் தான் நான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அப்பா கூப்பிடுறாரு போக மாட்டோம். உண்மையான அப்பா வா குழந்தைன்னு கூப்பிடுறாரு போக மாட்டோம். அதான் பாபா
சொல்றாரு. ஆத்ம அபிமானி அல்ல. இப்ப யாருமே ஆத்ம அபிமானியா இல்லாதனால நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியல சொல்றாரு பாபா. அந்த பாசமே என்கிட்ட உங்களுக்கு ஏன் வரமாட்டுது சொல்லி கேக்குறாரு. இப்போது நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். இப்ப நம்ம கடவுளுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம். எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்வதால் எல்லையில்லாத அரசாட்சி கூட அவசியம் நினைவுக்கு வரும் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க கடவுளை நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொர்க்கமும் நினைவுக்கு வரும். நீங்க போய் அங்க வாழ்ந்தது, அரசாட்சி பண்ணது கூட நினைவு வரும். ஆனா நீங்க உடல் உணர்வுலயே இருந்து இந்த கலியுக வாழ்க்கையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த சொர்க்கத்துல வாழ்ந்த ஞாபகம் வரும்? இந்த கோமா பேஷண்டாவே இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட தந்தைக்கு எவ்வளவு அன்புடன் பதில் கூற வேண்டும். நீங்கள் அழைத்ததன் காரணமாக தந்தையே வந்துள்ளார். எப்பேற்பட்ட அப்பா, கூட்டவுடனே வந்துட்டார் இல்லையா? எவ்வளவு அன்பா பதில் சொல்லணும். நாடகப்படி ஒரு நிமிடம் கூட முன்னால் பின்னால ஆக முடியாது சொல்லி சொல்றாரு. ஓ தந்தையே, கருணை புரியுங்கள், விடியுங்கள். நாங்கள் அனைவரும் ராவணன் சங்கிலில் கட்டுண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டி ஆகுங்கள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். உலகத்துல பாருங்க, துக்கம் வரும்போது கூப்பிடுவாங்க, கடவுளே என்னை காப்பாத்து, இந்த இவங்கள்ட்ட மாட்டின்னு முழிக்கிறேன். சில டைம்ல பாருங்க, வீட்டுல இருக்கும்போது எல்லாம் சண்டை போட்டாங்கன்னா அப்படியே கடவுளை நீ வந்துருவான் கூட வந்துடுறான்லாம் நமக்கு தோணும். பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி தோணி இருக்குது. இந்த இந்த 5 விகாரத்துல மாட்டின்னு முழிக்கிற மாதிரியே இருக்கும். அதான் பாபா சொல்றாரு, என்னை கூப்பிடுறாங்க, எனவே தந்தை வழிகாட்டியாவும் ஆகிறார். அதனாலதான் வந்துட்டாரு, வந்து வழிகாட்டியாவும் கூப்பிடுறாரு. ஓ லிபரேட்டர், ஓ கைடு, வந்து எங்களுக்கு வழிகாட்டியாகுங்கள் என்று அனைவரும் அவரை தான் கூப்பிடுகிறார்கள். எங்களையும் கூட அழைத்து செல்லுங்கள் சொல்லி சொல்றாங்க இல்லையா? இப்போது நீங்கள் சங்கமத்தில் நின்றுள்ளீர்கள். இப்ப நம்ம கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல நின்றுட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு பாபா. தந்தை சத்தியுகத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப கடவுள் சொர்க்கத்துடைய ஸ்தாபனையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாருக்குமே தெரியாது. சொர்க்கத்தோட ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு முழு உலகத்திலயும். ஆனா ஒருத்தவங்களுக்கு கூட தெரியாது இது நடக்கிறது. பாபா சொல்றாரு, இப்போது கலியுகமாகும். கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்ப எவ்வளவு கோடி இருக்கிறாங்களே, 800க்கு மேலேயுமே தாண்டிடுச்சு பாப்புலேஷன். அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சத்தியுகத்துல குறைவான தேவதைகள் மட்டுமே இருந்தார்கள். ஆனா சொர்க்கத்துல இவ்வளவு பேர் கிடையாது. கொஞ்சம் 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்துல இருந்து நடிச்சாங்க. கடைசி வரைக்கும் சொர்க்கத்துல 3 கோடி பேர் தான் இருந்தாங்க. எனவே 2 கோடி பேர் தான் இருந்தாங்க. பாபா சொல்றாரு, எனவே அவசியம் விநாசமாகி இருக்கக்கூடும். அப்ப பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல கம்மியா இருக்கிறாங்க, கலியுகத்துல அதிகமா இருக்கிறாங்கன்னா அப்ப கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல விநாசம் ஆகியிருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுவும் முன்னால் நின்றுள்ளது. அப்ப கண்டிப்பா இப்ப விநாசம் நடக்க போகுது சொல்லி பாபா சொல்றாரு. அதற்கான பாடலும் உள்ளது. விஞ்ஞானத்தின் அகங்காரம் உடையவர்கள் எவ்வளவு புத்தியின் பயன்படுத்தி அறிவு எடுத்துக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்லி ஒரு பாடல் இருக்குது சொல்லி சொல்றாரு. அதாவது விநாசம் இருக்குதுன்ட்டு ஒரு பாடல் இருக்குது. இப்ப சயின்ஸினுடைய ஈகோ இருக்கிறவங்க எவ்வளவு புத்தியை பயன்படுத்துறாங்க பாருங்க, அறிவு எடுத்துட்டே வராங்க இல்லையா? அவங்க யாதவ சம்பிரதாயத்தினர், இந்த சயின்டிஸ்ட்லாம் யாதவ சம்பிரதாயத்தினர். அவங்க நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஈகோ இருக்குன்னு சொல்றாரு. மீண்டும் சரித்திரம் திரும்ப நடைபெறும். இது போன கல்பம் என்ன நினைச்சோ அதேதான் இப்பயும் நடக்க போகுதுன்றாரு. இப்போதும் சத்தியுகத்தின் சரித்திரம் திரும்ப நடைபெறும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப திரும்ப சொர்க்கம் வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப என்ன உலகத்துல நடந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நமக்கு பகவானே ஆசிரியரா வந்துட்டாரு, பாடம் எடுத்துனுக்கிறாரு, நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். நம்ம அப்பாவுடைய கல்லூரியில நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். நமக்கு ஃபீஸே கிடையாதுன்னு நேத்துதான் சொன்னார் இல்லையா? நம்ம படிச்சுட்டு உயர்ந்த பதவி அடைய போறோம். சொர்க்கத்தை பரிசா எடுத்துன்னு வந்துக்கிறாரு. அதனால உயர்ந்த பதவி அடையதற்காக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்ட்டு நமக்கு தெரியும்னு சொல்றாரு. அவசியம் தூய்மையாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பதித உலகத்தின் விநாசம் அவசியம் ஏற்படும் என்று நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நமக்கு தெரியும் இல்லையா? இப்பவே நிறைய ட்ரெய்லர்லாம் நம்ம பாக்குறோம். உலகத்துல நிறைய பூகம்பம், போர் எல்லாமே விநாசத்தினுடைய அறிகுறி தான். அதனால நமக்கு தெரியும் இந்த பதித உலகம் கண்டிப்பா விநாசம் ஆயிடும்ட்டு உங்களுக்கு நீங்க புரிய வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் ஆகியோர் நீங்கள் இருக்கும்போது இருப்பார்கள் என்று கூற முடியாது சொல்லி சொல்றாரு. பாருங்க, பாபா இதெல்லாம் சொல்றாரு. குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சொல்றாரு. வாரிசும் யாரும் ஆக மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. திருமணம் ஆகியவும் செய்ய முடியாது. குழந்தைகளுக்கு திருமணம் கூட செய்ய முடியாது சொல்லி சொல்றாரு. அதிகமான நாட்கள் இப்போது சென்று விட்டது சொல்லி சொல்றாரு. மீதி கொஞ்சம் தான் இருக்கிறது. இப்ப 100 வருஷத்துல 88வது சிவ ஜெயந்தி வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது 100 வருஷத்துக்கு. அதனால ரொம்பவுமே இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறது வேஸ்ட்ன்றாரு. குழந்தைகளுக்கு திருமணம் பண்றதெல்லாம் கூட நடக்குமான்னு தெரியாது சொல்றாரு. மீதி கொஞ்சம் நாள் தான் இருக்குது சொல்றாரு. சிறிதளவே நேரம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அதற்கும் கணக்கு இருக்கிறது, அதுக்கு கூட கணக்கு இருக்குது. அதுல கூட ஏதோ நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அதனால கொஞ்ச நேரம் தான் இருக்குது சொல்றாரு. இதற்கு முன்பு இவ்வாறு கூறிக்கொண்டே இருக்கவில்லை. பாபா இதுக்கு முன்னாடி முரளில எல்லாம் இந்த மாதிரி சொல்லல. இப்போது காலம் குறைவா இருக்கிறதுனால பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரெல்லாம் முன்பு சரீரம் விட்டு சென்றார்களோ அவர்கள் நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி
பிறவி எடுத்துள்ளார்கள் சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் முன்னாடி பிகே ஆகி சரீரம் விட்டாங்களோ அவங்க கூட திரும்ப இங்கே தான் பிறந்திருக்கிறாங்கன்றாரு. நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி பிறவி எடுத்திருக்கிறாங்க, பூலோகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு சிலர் இங்கு கூட வந்திருக்க கூடும், ஒரு சிலர் திரும்ப சென்டருக்கு கூட வந்து பிகே வாங்கி படிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க போன பிறவியில சரியா படிக்காதனால திரும்ப வந்து இங்கே படிப்பாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பாபா ஒரு முறையில சொல்லியிருக்காரு இல்லையா, 2 3 பிறவி எடுப்பாங்க, பிகேவா கூட 2 பிறவி கூட எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னார் இல்லையா. இங்கிருந்து பிரிந்து சென்றிருப்பவர் என்று பார்க்கும் பொழுது தென்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம், இந்த பிகேவாய் தான் இவங்க, இந்த சின்ன குழந்தை ஏற்கனவே பிகேஐ தான் இங்க வந்திருக்குதுன்றத நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஞானமின்றி ஆனந்தமே வராது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஞானம் இல்லாம அவங்களுக்கு ஆனந்தமே இருக்காது சொல்லி சொல்றாரு. அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம், இந்த குழந்தை போன ஜென்மத்திலேயே பிகேவா இருந்திருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஞானம் இல்லாம இருக்கவே மாட்டாங்க, எந்த நேரம் ஞானம் பேசிட்டே இருப்பாங்க. பாபா சொல்றாரு, தாய் தந்தை யாரிடமும் நாங்களோ இங்கு செல்வோம் என்று கூறுவார்கள். அந்த மாதிரி குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, நாங்க இந்த பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு நாங்க போறோம்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இதுவும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தைகள் போன ஜென்மத்துல பிகேவா இருந்தாங்கன்றத சொல்லி பாபா சொல்றாரு. விநாசம் அவசியம் ஏற்படத்தான் போகிறது, யுத்தத்திற்கான ஏற்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. பாதி செலவோ அவர்களுடையது, இது எல்லாமே அந்த விநாசத்துக்கான செலவெல்லாம் அவங்களுடையது, இந்த யுத்தத்தின் சாமான்களிலேயே ஈடுபடுத்தப்பட்டு விடுகிறது சொல்லி சொல்றாரு. விமானம் ஆகியவை எப்படி அமைக்கிறார்கள் கூறுகிறார்கள், வீட்டில் அமர்ந்தபடியே எல்லாம் அழிந்து போய்விடும் சொல்றாங்க சயின்டிஸ்ட். அழிச்சிருவோம் ஃபுல்லா, அப்படியே ஒண்ணுமே இருக்காது, வீட்டுல உட்கார்ந்தபடியே முடிச்சிருவோம், கதையை முடிச்சிருவோம்லாம் பயம்படுத்துறாங்க. அப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அணுகுண்டு தயாரிச்சிட்டாங்க, அணுகுண்டு அவ்வளோ பண்ணிரும், ஒரு ஒரு எல்லா இடத்தையுமே தீர்த்துரும், ஃபுல்லாவே முடிச்சிரும். அந்த மாதிரி வேலையெல்லாம் இது இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. ஏனெனில் ஆஸ்பத்திரிகள் ஆகியவை இருக்காது, கடைசி நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட இருக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி தயார் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. நாடகத்தில் இது கூட தந்தையின் குறிப்புகள் கிடைத்தபடி உள்ளன சொல்லி சொல்றாரு. அதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது சொல்லி பாபா சொல்றாங்க. நோய்வாய்ப்பட்டு குற்றுயிராக இருந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அந்த விநாசம் ஏற்படும் போது நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நினைக்கிறாங்களாம். அதனாலதான் எல்லாரையும் ஒண்ணா முடிச்சிடுறாங்களாம். இறப்பதோ அனைவரும் அவசியம் இறந்துதான் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ராமனும் போக வேண்டும், ராவணனும் போக வேண்டும். யார் யோகத்தில் இருந்து ஆயுளை அதிகரித்து கொண்டு இருப்பார்களோ அவர்களுக்கு அவசியம் அதிகரிக்கும் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாங்க பாருங்க, நம்ம யார் வந்து யோகத்துல இருந்து ஆயுள் அதிகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஆயுள் வந்து அதிகரிக்கும். பாபா நினைவுலே இருந்து பாபா நினைச்சிட்டே இருக்கிறாங்களோ அவங்களோட ஆயுள் அதிகரிக்கும் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த விநாசம் நடக்கும். ஆனா இங்க பிகேஸுக்கு ஸ்தாபனை காரியம் நடக்கும். மற்றும் கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு, தேவதைகளை ஆவாகனம் பண்றதுக்கு, அவங்கள கூப்பிடுறதுக்கு இங்க பிகேஸ் இருப்பாங்க. இங்க கொஞ்சம் பேர் மிஞ்சி இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. அதுல யார் நீங்க வந்து யோகத்துல நல்லா பாபா நினைக்கிறீங்களோ அவங்களோட ஆயுள் அதிகரிக்கும்னு சொல்லி சொல்றாரு. தங்கள் சரீரத்தை மகிழ்ச்சியுடன் விட்டு விடுவார்கள். யார் நல்ல யோகா பலத்துல இருக்கிறாங்களோ அவங்க கடைசியா யோகா பலத்தினாலே அந்த சரீரத்தை விட்டு மகிழ்ச்சியோட போயிடுவாங்க. அந்த சரீரத்தை விட்டு, ஏன்னா நம்ம தான் சொர்க்கத்துக்கு போக போறோம், அடுத்த சரீரம் சொர்க்கத்துக்கு போக போறோம்ன்ற காட்சி அவங்க கிடைக்கும் போது மகிழ்ச்சியா அந்த உடலை விட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி பிரம்ம ஞானியின் உதாரணம் கூறுகிறார்கள். இந்த பிரம்ம ஞானி இருக்கிறாங்களோ அவங்க பிரம்மத்துல கலந்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு சரி சரி குஷியோட சரீரத்தை விட்டு போவாங்க. ஆனால் பிரம்மத்துல யாருமே ஐக்கியமாவது இல்லை, பிரம்மத்துல யாரும் போக முடியாது. ஏன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க பிரம்மத்துல போய் ஐக்கியமாயிடுவோம். பிரம்மன்றது ஒரு தத்துவம், அங்கதான் சிவன் வசிக்கிறாரு, அது சாந்தி தாமன்றது அவங்களுக்கு தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாவங்கள் அழியறது இல்லாதனால அவங்க இங்கேதான் மறுபிறவி எடுத்து இங்கேதான் பிறக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாவம் எப்ப அழியும், பகவானை நினைச்சாதான் பாவம் அழியும். பாவத்தை அழிப்பதற்கான யுக்தி வந்து தந்தை கூறுகிறார், என் உறவினை நினைவு செய்யுங்கள் மற்றும் வேறு யாரையுமே நினைவு செய்யக்கூடாது. கடைசி நேரத்துல உடல் பிரியும் போது கடவுளோட நினைவுல உயிர் போனாதான் நம்ம வந்து போய் பிரம்மத்துக்கு போக முடியும், இல்லை முக்தி தாமத்துக்கு போக முடியும், இல்லை சுகதாமத்துக்கு போக முடியும். நம்ம வந்து கடைசியா வேற யாரோடைய நினைவுலையாவது உடலை விட்டுட்டோம்னா இங்கேதான் பிறக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணரையும் நினைவு செய்யக்கூடாது. கடைசி நேரத்துல லட்சுமி நாராயணனை கூட நீங்க நினைக்கக்கூடாது, அந்த சித்திரத்தையே பார்த்துக்கிட்டு அதை கூட நினைவு பண்ணக்கூடாது. இந்த முயற்சி மூலம் நாம் இந்த பதவி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவை நினைச்சு ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைச்சு சொர்க்க பதவியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம்ட்டு நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்தின் ஸ்தாபனை இப்போது ஆகி கொண்டிருக்கிறது. நாம் இந்த பதவியை அடைவதற்காக நம்பர் பிரகாரம் முயற்சி செய்து படித்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு.
இப்ப நம்ம அந்த பதவி தேவதா பதவி அடைவதற்காக நம்பர் பிரகாரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அவர்களது நடக்கும் பரம்பரையானது தந்தை சங்கமத்தில் இப்பொழுதுதான் ஸ்தாபனை செய்துள்ளார் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சொற்பொழிவு கூட எவ்வாறு நிகழ்த்த வேண்டும் என்றால் அனைவருடைய புத்தியிலும் மிக சரியாக பதிந்து விட வேண்டும். நீங்க சொல்றது அப்படியே எல்லாருக்கும் புத்தியில அப்படியே பதிஞ்சிடணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்படியே நல்லா ஆணி வேறு மாதிரி பதிஞ்சிடணும். அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆத்ம உணர்வுல சொல்லணும், சொற்பொழிவு பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. இச்சமயம் நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராகவும் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளியாகவும் சகோதர சகோதரிகள் ஆவோம் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவோம். இப்ப நம்ம சிவனுடைய குழந்தைகள், பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தைகள், ஆத்மாக்கள்னா நம்ம எல்லாருமே சகோதரன் சகோதரன் தான் சொல்லி சொல்றாரு. பிரம்மா குமார் குமாரிகளின் திருமணம் ஆவதில்லை சொல்லி சொல்றாரு. பிகே ஸ்கூல்ல திருமணம்லாம் ஆவதில்லை சொல்லி சொல்றாரு. இதுவும் தந்தை புரிய வைக்கிறார். எவ்வாறு விழுந்து விடுகிறார்கள்? காமத்தை எரிய வைக்கிறது சொல்லி சொல்றாரு. ஆனால் பயம் இருக்கும். இந்த காமத்துல விழுந்துறதுனால என்ன ஆயிடுறாங்க, இங்க வந்து கூட அது வந்து என்ன ஆயிடுது, விழுந்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால ஆனாலும் அவங்களுக்கு பயம் இருக்கும். ஒரு முறை நாம் விழுந்து விட்டோம் என்றால் செய்த சம்பாத்தியம் இல்லாமல் போய்விடும். ஞானம் கேட்ட பிறகு நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம அந்த காமத்துல போனோம்னா இது வரைக்கும் பாபா நினைச்சு என்னென்னலாம் நம்ம யோகா பண்ணோம், என்ன ஞானம் கேட்டோமோ எதுவுமே புத்தியில இருக்காது. காமத்துல போனா ஒரேடியா எல்லாமே செய்த சம்பாத்தியம் எல்லாமே இல்லாமல் போய்விடும்ன்றது அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. அதனால பயப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. காம விகாரத்தில் தோற்றுவிட்டார்கள் என்றால் பதவி மோசமாக ஆகிவிடும் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, முதல் காம விகாரத்தை வென்றால் தான் உலகத்தையே வெல்ல முடியும். அப்பதான் லட்சுமி நாராயண் பதவி அடைய முடியும். அதுல தோத்துட்டா பதவி மோசமாக ஆகிரும் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் ஆகும், இது எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் சொல்லி பாபா சொல்றாரு. சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா. பாபா சொல்றாரு, சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. மனிதர்கள் லட்சம் கோடி சம்பாதிக்கிறார்கள். இவை எல்லாமே இன்னும் சிறிது காலத்திற்குள் அழிய போகிறது என்பது அவர்களுக்கு தெரியுமா என்ன? இப்ப இந்த காலத்துல கலியுகத்துல லட்சம் சம்பாதிக்கிறாங்க, கோடி சம்பாதிக்கிறாங்க, பெருசா நினைச்சுக்கிறாங்க இல்லையா. ஆனா இது எல்லாமே இப்ப விநாசத்துல எல்லாரும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது இல்ல, இயற்கை சீற்றம் வந்து ஃபுல்லா முடிய போகுதுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது சொல்லி சொல்றாரு பாபா. அணுகுண்டுகள் தயாரிப்பவர்கள் இந்த உலகம் அழிய போகிறது, யாரோ நம்மை தூண்டுகிறார்கள், நாம் தயாரித்து கொண்டே இருக்கிறோம் என்று அறிந்துள்ளார்கள் சொல்லி சொல்றாரு. சயின்டிஸ்ட்லாம் அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, ஏன் இதை தயாரிக்கிறோன்னே தெரியலையா, யாரோ தூண்டுறாங்கன்ட்டு அவங்களுக்கு தோணுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையான வெகு காலம் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞானத்தை உள்ளுக்குள் அரைக்க வேண்டும். அதாவது ஞான மனனம் செய்ய வேண்டும். கேட்ட ஞானத்தை அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த பசு புல்ல மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம், அப்புறம் பொறுமையா நாள் முழுதும் உட்காந்து மென்னுக்கிட்டே இருக்கும் பசு. அதே மாதிரி நீங்களும் இந்த கேட்ட ஞானத்தை அரைச்சிக்கிட்டே இருக்கணும். பாபா என்ன சொன்னார் அது புத்தியில ஓடினாதான் அந்த கலியுக விஷயங்கள் புத்தியில ஓடாது. அதை பாபா பார்த்துக்குவாரு. எதை பார்த்தாலும் அதை புத்தியில வச்சுக்கிட்டோம்னா இங்க ஞானம் சுத்தமா புத்தியில இருக்காது. தோசைக்கல்ல தெளிச்ச தண்ணி மாதிரி ஒண்ணுமே காணா போயிடும். பாபா என்ன சொன்னாரு, ஏன்னா இந்த ஞானம் தான் செல்வமே. இந்த ஞானம் ஒண்ணுமே உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகாது சொல்றாரு. அதனால அரைச்சிக்கிட்டே இருக்கணும். தங்களுக்குள் ஞானத்தின் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்தி பின் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். உங்களுக்குள்ளார நீங்க ஞானத்தை சிந்தனை பண்ணி மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். சோம்பலை விட்டு விட வேண்டும். சோம்பலா தூங்கிட்டே இருக்கக்கூடாது, சோம்பலை விட்டுடுங்கன்னு சொல்றாரு. இரண்டாவது பயன், தேக அபிமானி ஆத்ம அபிமானி நிலையாகி மிகுந்த உல்லாசத்துடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா எப்படி உல்லாசத்தோட நம்மளை வந்து குழந்தைகளேன்னு கூப்பிடுறாரு, நம்ம மட்டும் அவரை ஆசையா அப்பான்னு கூப்பிடுறதே இல்லை. அதனால உல்லாசமா பாபாவை நினைவு பண்ணிட்டே இருக்கணும். நாம் தந்தையிடம் சோழியிலிருந்து வைரமாக ஆக வந்துள்ளோம் என்ற இதே போதையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் ஈஸ்வரிய மைந்தர்கள், ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவோம் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். ஞான சூரியன் ஞான சந்திரனுடன் இணைந்து இரவை பகலாக்கம் ஆன்மீக ஞான நட்சத்திரம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அந்த உதாரணம் வந்து பாபா கொடுத்துருக்காரு. பாபா வந்து ஞான சூரியன் சிவபாபா, ஞான சந்திரன் வந்து பிரம்மா பாபா. அவங்க ரெண்டு பேரு கூட சேர்ந்து நம்ம இந்த இரவையே பகலாக்கக்கூடிய ஆன்மீக ஞான நட்சத்திரம் யாரு, நம்ம தான் சொல்லி பாபா இன்னைக்கு வரதானம் கொடுத்துட்டாரு. இரவுன்றது இந்த காரிருள், அந்த கலியுகம் துவாபரயுகம் கலியுகம், அந்த இரவையே பகலாக்க சத்தியுகமா மாற்றக்கூடிய ஆன்மீக ஞான நட்சத்திரம் நீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு இரவில் வெளிப்படுகிறதோ அவ்வாறே ஆன்மீக ஞான நட்சத்திரமான நீங்களும் மின்னுகின்ற நட்சத்திரமாக பிரம்மாவின் இரவில் வெளிப்படுகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த வானத்துல நட்சத்திரம் மின்னது இல்லையா இரவுல, அது மாதிரியே நீங்க இந்த பிரம்மாவனோட இரவுல மின்னுகிற ஞான நட்சத்திரம் நீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது ஆன்மீக ஞான நட்சத்திரம் சொல்றாரு.
அந்த நட்சத்திரங்கள் கூட இரவை பகலாக்குவதில்லை. அந்த நட்சத்திரம் இருக்குல்ல, அது எங்கேயாவது இரவை வந்து பகலாக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஆனால் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனுடன் இருக்கும் நீங்களோ இரவையே பகலாக்குகின்றீர்கள். எவ்வளோ எப்படி பாபா நம்மளை புகழறாரு பாருங்களேன். அந்த நட்சத்திரத்தை விட நீங்க பாருங்க எப்பேற்பட்ட நட்சத்திரம்னா இரவையே பகலாக்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவைகள் விண்ணின் நட்சத்திரம், நீங்களோ மண்ணில் வாழும் நட்சத்திரங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த நட்சத்திரம்லாம் விண்ணுல இருக்கிற நட்சத்திரம், வானத்துல இருக்கிற நட்சத்திரம், நீங்களோ மண்ணுல வாழற நட்சத்திரங்கள் சொல்லி சொல்றாரு. அவை இயற்கையின் சக்தி, நீங்களோ பரமாத்மாவினுடைய நட்சத்திரங்கள் சொல்லி சொல்றாரு. அந்த நட்சத்திரம் யாவும் நட்சத்திர மண்டலத்தில் பல ரகமாக மின்னுகின்றன. பிரகாசமாக தோன்றும் நீங்களோ பரமாத்மாவின் நட்சத்திர மண்டலத்தில் மின்னுகின்ற ஆன்மீக நட்சத்திரங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த நட்சத்திரம் பாருங்க, வானத்துல நட்சத்திர மண்டலத்துல பல ரகமா மின்னுது. ஆனா நம்ம பரந்தாமத்துல பரமாத்மாவோட மின்னுற நட்சத்திர மண்டலத்துல மின்னுகின்ற ஆன்மீக நட்சத்திரங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. எவ்வளவு அழகா வரதானம் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம ஆன்மீக ஞான நட்சத்திரம் என்ற சுமானத்துல இருக்கணும். ஸ்லோகன்: சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பதே ஆசீர்வாதங்களினால் பையை நிரம்புவதாகும் சொல்லி சொல்றாரு. இப்ப சேவையோட வாய்ப்பு கிடைச்சாலே உங்களுக்கு வந்து பரமாத்மாவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அதன் மூலமா நீங்க பைய நிரப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.